கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோடைய அவருடைய மரணத்தை நினைவு கூறும் வண்ணமாக நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு ஆவியின் கனி எனக்கூடிய ஒரு தியானத்துக்கு முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கும் கர்த்தர் இயேசுடைய நாமத்துக்கும் மறுபடியுமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடமானது நிறைய பாகம் கொண்டு இருக்கிற ஒரு பாடம். அதிலே விசேஷமாக குணலட்சண சம்பந்தப்பட்டமான ஒரு பாடம். ஆனா இந்த ஒரு பாடத்தை நம்ம தியானிக்க போது, இல்லை இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும் போது, இது கர்த்தருடைய அந்த ஒரு பந்திக்கு எந்த வகையில பயன்படும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது, மறுபடியுமாக ஒரு விஷயத்த நம்ம நினைவு கொண்டு வரலாம். அந்த ஒரு கர்த்தருடைய பந்தியில வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2025 வருடத்துல அங்க காணப்படுற 2 பொருட்கள், அப்பம் மற்றும் அந்த திராட்சை ரசம். அந்த 2 பொருட்களும் கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, அதுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்கள் கடந்த வருடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். விசேஷமாக அந்த அர்த்தத்தை எடுத்து பார்க்கும்போது, அப்பம் குறிக்குது நீதிமானாக்கப்பட்ட நிலை. அந்த திராட்சை ரசம் குறிக்குது பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஒரு நிலை. அந்த ஒரு அடிப்படையில இந்த ஒரு தியானத்தை நம்ம தியானிக்கும் போது, ஆவியின் கனி அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குன்னா அவருடைய வெளித்தோற்றம் இல்ல அவருடைய பிரதிபலிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆவியின் கனியா இருக்கக்கூடிய அன்பு தான். ஆவியின் கனி எனக்கூடிய வார்த்தைக்கு நம்மளுடைய 7ஆம் தூதன் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, முழு பரிசுத்தமாக்குதல். முழு பரிசுத்தமாக்குதல், கம்ப்ளீட் சாங்டிஃபிகேஷன். அப்படின்னா நம்ம அந்த ஒரு அப்பத்துல நம்ம பங்கெடுக்கும் போது நீதிமான் எனக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கடந்து போறோம். அந்த பரிசுத்தவான் எனக்கூடிய நிலைக்கு நம்ம கடந்து போகும் போது, அந்த ஒரு திராட்சை ரசத்தை நம்ம எடுத்து அது நம்ம குடிக்கும் போது நமக்குள்ள இந்த ஒரு முழு பரிசுத்தமாக்கப்பட்ட நிலை காணப்படுதா எனக்கூடிய ஒரு கேள்வி நம்ம மத்தியில இருக்கணும். ஒருவேளை காணப்படலைன்னா எந்த விஷயம் நம்மளை தடுக்குது, எந்த காரியம் தடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆவியின் கனியா இருக்கக்கூடிய அன்பின் குணலட்சணம், இந்த அன்பின் குணலட்சணத்தோடைய வளர்ச்சி, அந்த அன்பின் குணலட்சணத்தோடைய ஒரு முதிர்ந்த நிலைக்கு நம்ம காணப்படாதனால தான் அந்த ஒரு ஆவியின் கனியான இருக்கக்கூடிய அந்த அன்புல நம்ம வளராதனால தான் அந்த பரிசுத்த தன்மையோட முழுமையை நம்மளால என்ன பண்ண முடியல, அடைய முடியல. ஒருவேளை அந்த ஒரு ஆவியின் கனியா இருக்கக்கூடிய அன்பு அது பல வகையில நம்ம எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது, பிரதானமாக பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு மேல காட்டக்கூடிய அன்பு, சத்தியத்துக்கு மேல காட்டக்கூடிய அன்பு, சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்பு, எதிராளிக்கு காட்டக்கூடிய அன்பு, இந்த மாதிரி 4 வகையாக நம்ம பிரிச்சு எடுக்கும் போது, நம்ம அதிகபட்சம் விழக்கூடிய சூழல் இல்ல தடுமாறக்கூடிய சூழல் எங்க இருக்குன்னா, கண்டிப்பா பிதாவாகிய தேவன் மேல கர்த்தர் இயேசு மேல இல்ல, சத்தியத்து மேல இல்ல. ஆனா சகோதர சகோதரிகள் விஷயத்துல வரும்போது நம்ம இடறோம். அந்த மாதிரி இடரலா இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு காட்ட முடியாத சூழல்ல நம்ம தவிக்கும் போது, பரிசுத்தமாக்கப்படுதல் எனக்கூடிய ஒரு முழுமையை நம்ம பெற்றுக்கொள்ளாத போது, கண்டிப்பா இந்த அழைப்புடைய நிபந்தனைகளை நம்மளால என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஆகையால சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடமானது நமக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப பிராக்டிக்கலான கஷ்டங்கள், சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம அன்பு காட்டுறதுல சிரமங்கள் எந்தெந்த வகையில இருக்குன்னு நம்ம கடந்த வாய்ப்பெல்லாம் பார்த்துட்டோம்.
இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது, நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு பாடத்துல ஒரு 29 கேள்விகள் இருக்கு. அதுல 16 கேள்விகள் முடிச்சிட்டோம். இனி இருக்கக்கூடிய மற்ற கேள்விகள் 17ல இருந்து 29 கேள்விகள் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம். இந்த ஒரு அன்பின் குணலட்சணம், இந்த அன்பு எனக்குடைய ஒரு குணலட்சணம் ஒருவேளை நம்மளால வளர்க்க முடியலனா, சகோதர சகோதரி மத்தியில காட்ட முடியலனா, அது என்ன ஒரு அறிகுறியா இருக்கு நம்ம பார்க்கும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். 14. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கின்றோம். பாருங்க, நம்ம சகோதர சகோதரிகளை அன்பு கூறுறதுனாலதான் நம்ம மரணத்துல இருந்து தப்பிச்சு ஜீவனுள்ள இருக்கிறோம் அப்படின்னு அப்போஸ்தலன் யோவான் இங்க குறிப்பிடுறாரு. ஒருவேளை சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம காட்டக்கூடிய அன்புல குறைவுபட்டிருந்தால் கண்டிப்பா நமக்குள்ள என்ன இல்லை, அந்த ஒரு ஜீவன் இல்லை, அந்த ஒரு ஜெனிப்பித்தல் தன்மை உயிரோட இல்லை. அதை உயிரோட காத்துக்கொள்ளணும்னா சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகள் மேல இருக்கக்கூடிய அன்பு, அதுல நம்ம ஒரு ஜெயம் கொண்டவர்களாக முற்றிலும் நிபந்தனையற்ற அந்த ஒரு அன்புல நம்ம நிலைக்கிறது ரொம்ப அவசியம். அந்த ஒரு கோணத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, அந்த கேள்விகளுடைய உப தலைப்பு நம்ம பார்க்கும்போது மன்னித்தல், பலமுறை மன்னித்தல், forgiving multiple times, forgiving multiple times. இப்ப நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டா, இல்ல நமக்கு எதிராக அவங்க ஒரு கிரியை செஞ்சுட்டா, இல்ல நமக்கு எதிராக அவங்க நின்றுட்டா, எவ்வளவு முறை நம்ம அவங்கள மன்னிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது உடனடியாக நமக்கு மனதுல தோணக்கூடிய வசனம் என்னன்னா, கர்த்தர் இயேசு கிட்ட அப்போஸ்தலன் பேதுரு கேட்ட அந்த கேள்விதான். அந்த கேள்வி என்ன நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ல இருந்து 22 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தாள், நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமே என்று கேட்டான். பாருங்க, ஒருவேளை சகோதரன் தவறு செஞ்சுட்டா ஒரு 7 முறை மன்னிக்கலாமா அப்படின்னு அப்போஸ்தலன் பேதுரு கேட்கும் போது கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் ஆட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். பாருங்க, 7 முறை நீங்க மன்னிக்க வேண்டாம், 770 முறை நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 × 70னா 490 தடவை ஒரு சகோதரனை நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிங்க. இங்க கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய கோணம் என்னன்னு பார்க்கும்போது 7 தடவைனா ஒரு 7 தடவை நம்ம எண்ணிடலாம். ஆனா 770 தடவைனா நம்ம 490 தடவை நம்மளால என்ன பண்ண முடியாது, எண்ண முடியாது. ஒருவேளை 100 எண்ணலாம், 200 எண்ணலாம், அதுக்கு மேல என்ன ஆயிடும்னு பார்க்கும்போது மன்னிக்கிற விஷயம் நம்மளுடைய சுபாவமாவே மாறிடும். அதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலன் பேதுரு கிட்ட கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நீ 7 தடவை மன்னிக்காத, 770 தடவைன்னு சொல்லும் போது நீ மன்னிப்பு எனக்கூடிய விஷயத்த உன்னுடைய சுபாவமாவே நீ மாத்திட்டனா அது என்ன ஆகும்னா, கண்டிப்பா ஒரு சகோதரனோ சகோதரிய மேல நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்க மேல கோவப்பட முடியாது. அவங்கள மன்னிச்சு 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 நம்ம என்ன ஆயிடுவோம்னு பார்க்கும்போது அந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த இடத்துல சகோதரர் சொல்லக்கூடிய காரியம், நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நம்மளுடைய பாவத்தை என்ன பண்றாரு, அவர் எண்ணி வச்சு 490 வாட்டி தான் மன்னிப்பேன்னா சொல்ல, நம்ம தவறும் போது விழும் போதெல்லாம் அவர் மன்னிக்கிறார். பாத்தீங்களா? அந்த சுபாவத்துக்கு, அந்த சுபாவத்தோடைய உயர்வுக்கு நம்ம என்ன ஆயிடுவோம்னு பார்க்கும்போது நம்மளுடைய குணலட்சணம் மாறும். அதுதான் கர்த்தர் இயேசு சொல்றாரு, 7னாவே பரிபூர்ண எண், 770னா
அது பிதாவாகிய தேவனுடைய பரிபூர்ணத்தோடைய பரிபூர்ண நிலைக்கு போகும்போது நீங்க மன்னிப்பு எனக்கூடிய ஒரு விஷயத்த சகோதர சகோதரிகள் மேல செலுத்தும் போது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்னவா மாறும்னா, பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குலத்தை எந்த அளவுக்கு அவர் மன்னிக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்க்கும்போது உயர்வும். அதுதான் இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு சகோதர சகோதரிகளை மன்னிப்பு எனக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம வரும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம அவங்கள மன்னிக்கும் போது கண்டிப்பா அவங்க மேல என்ன வரும்? அன்பு தான் வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் 17வது விஷயம். 18வது விஷயம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னு பார்க்கும்போது பாருங்க, இப்போ ஒரு சகோதர சகோதரிகளை எவ்வளவு வாட்டி மன்னிக்கலாம்னா 490 முறை மன்னிக்கலாம். அப்படின்னா எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு நம்ம மன்னிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னா கூட ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரம் என்ன நடக்கும்னா சபையில ஒரு பிரச்சனை ஆகும். அந்த பிரச்சனைனால என்ன ஆகும்னு பார்க்கும்போது ஒரு 2 சகோதரர்கள் மத்தியில ஒரு கஷ்டம் ஆகும். சகோதரர் இந்த ஒரு விஷயத்த ஒரு வசனத்தை சுட்டி காட்டி அவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்களில் உத்தமமார்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களுக்கு உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. பாருங்க, இது ரொம்ப டீசென்டா இருக்கு. உங்களுக்குள்ள யார் உத்தமன், உங்க மத்தியில யார் உத்தமன்னு தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நிரூபிக்கும்படிக்கு உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வருவாரா? மார்க்க பேதங்கள் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லும் போது இதே ஒரு வசனத்தை டயக்லாட்ல எப்படி கொடுக்குதுன்னா பாருங்க, உங்க மத்தியில யார் உத்தமன்னு காமிக்கிறதுக்கு that there should be friction among you. friction அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தேய்மானம். 2 சகோதர சகோதரிகளுக்கு என்ன ஆகும்னா பிரச்சனை முட்டிக்கும். பிரச்சனை அப்படியே ஒராயம். அதுதான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஃப்ரிக்ஷன் ஆகும்போது யார் உத்தமன் என்று விளங்கும்படி தான் தேவன் என்ன பண்றாரு? இந்த ஒரு காரியத்தை கொண்டு வராரு. அப்படின்னா சகோதர சகோதரிகளை இந்த இடத்துல தேவனே யார் உத்தமன் என்று விளங்குறதுக்கு ஒரு சகோதரிய என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒரு பிரச்சனையான சூழலுக்குள்ள கொண்டு போகும்போது இப்போ இந்த இடத்துல சகோதர சகோதரிகளுடைய ஸ்நேகத்தை நம்ம எப்படி நிலைத்து நிக்க வைக்கலாம், எப்படி நம்ம சகோதர சகோதரி மத்தியில அன்போடு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம கேட்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து. தமிழ்ல எப்படி வருதுன்னு பார்க்கும்போது மேலும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஆனா இங்கிலீஷ்ல அந்த ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது எப்படி வருதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஃபைனலி, கடைசியாக. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 3:8. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து. இப்ப என்ன இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா ஃபைனலி, கடைசியாக சகோதரர்களே அப்படின்னு அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு. பி ஏ ஆல் ஆஃப் ஒன் மைண்ட். நீங்க ஒரே மனசா இருங்க, சகோதர அன்புல இருங்க, ஒன்னா இருங்க. அந்த ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா ஃபைனலி, கடைசியாக. அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர்கள், நம்மளோட அப்போஸ்தலர்கள் நிறைய இடத்துல கடைசியாக ஃபைனலி அப்படின்னு நிறைய இடத்துல அவங்க பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல அப்போஸ்தல் பேதுரு கடைசியாக, ஆனா தமிழ்ல கடைசியாகன்னு வரல, மேலும் வருது. ஆனா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஃபைனலி என்னக்கூடிய ஒரு வார்த்தை வரும்போது, கடைசியாக என்னக்கூடிய வார்த்தை வரும்போது அது எதை குறிக்குது? நீங்க உங்க ஓட்டத்தை நீங்க எவ்வளவு நாள்னா ஓடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்க ஓட்டத்தோடைய முடிவுல உங்க மத்தியில ஒரு முதிர்ச்சி காணப்படும் போது,
ஃபைனலி உங்க ஓட்டம் முடிகிற மாதிரி இருக்கும் போது, இல்ல நீங்க அந்த ஓட்டத்தை வந்து முதிர்ச்சிகரமா ஓடும் போது, கடைசியாக சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனசு எப்படி இருக்கணும்னா ஒரே மனசாத்தான் இருக்கணும். ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வந்து அன்பா இருக்கணும். ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வந்து கனிவாத்தான் இருக்கணும். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் பேதுருவுடைய ஒரு முதிர்ச்சியான வார்த்தை பாருங்க. கடைசியாக சகோதரர்களே, உங்க மத்தியில நான் என்ன எழுதுறேன்னா, அந்த சகோதர சகோதரிகளுடைய அன்புல நீங்க என்ன ஆயிடாதீங்க, குறைஞ்சு போயிடாதீங்க. இந்த ஒரு வார்த்தையை எழுதும் போது பாருங்க, ஒரு சபையில வந்து பிரச்சனை ஆகும், ஒரு சகோதர மத்தியில இன்னொரு சகோதரிகள் வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகும் போது யார் உத்தமன் என்று விளங்கும்படிக்கு தேவன் பண்றாரு. இந்த இடத்துல அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த முதிர்ந்த நிலைக்கு நீங்க போகும்போது அன்பை காத்துக்கொள்ளுங்க. அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஓட்டம் முடிகிற வரைக்கும் சகோதர சகோதரிகள் மத்தியில பிரச்சனை என்னக்கூடிய விஷயம், அது ஒரு பிரச்சனையாவே தான் இருக்கும். ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அதையும் தாண்டி நம்ம அன்பு கூற நம்மளால முடியுது அப்படின்னு சொல்லும் போது, நம்ம அந்த அன்போட உச்சக்கட்ட நிலையை அடைஞ்சிட்டோம்னு நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல பிரச்சனை ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா, அந்த பிரச்சனையோடைய மூல காரணம் நம்மளா இருந்துடவே கூடாது. ஒருவேளை நம்மளா இருந்துட்டோம்னா, அந்த சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்பு நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆனா மத்த சகோதர சகோதரிகள் மூலியமா பிரச்சனை வரலாம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் அந்த பிரச்சனைக்கு உரியவர்களா மாறக்கூடாது. சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய 18வது பாயிண்ட். 19வது பாயிண்ட் ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான். என்னன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்புல ஒரு விசேஷமான ஒரு வெளித்தோற்றமா நம்ம எப்படி காமிக்கலாம்னா, நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறது, நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறது. பாருங்க, அவங்களுடைய சந்தர்ப்ப சூழல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய சமூகத்துல நம்மளுடைய உடன் அங்கங்களுக்காக தேவனுடைய கிருபாசன அண்டையில நம்ம போயிட்டு அவங்களுக்காக பேசி, அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பலத்தை கேட்டு, அவங்களுடைய வளர்ச்சிக்காக தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம ஜெபிக்கும் போது, அது ரொம்ப விசேஷமாக எதை காமிக்குதுன்னா, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்பு காமிக்குது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய 19வது பாயிண்டா இருக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ 20வது பாயிண்ட் பார்க்கலாம். இது ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். என்னன்னா, கஷ்டத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம பண உதவி செய்யறது. அதாவது பண உதவி செய்யறது அப்படின்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, நம்ம ரொம்ப தவறாக கையாளக்கூடாது. இது விசேஷமாக வந்து எதுக்காக பண உதவி செய்ய சொல்றாருன்னு பார்க்கும்போது, கர்த்தரோடைய அந்த திராட்சை தோட்ட வேலைக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம், ஊழியம். அப்படின்னா என்ன அர்த்தம், அறுவடை வேலை. அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியத்துக்காக. தவிர அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால காசு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஒருவேளை ஒரு சகோதரன் வந்து 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டாரு. இப்போ அவருடைய கடன் நம்மளா கட்ட முடியும்? அவருடைய சுகபோக வாழ்க்கைக்கு அவர் வாங்கிட்டாரு, கஷ்டத்துல இருக்கிறாரு. ஆனா அதே சகோதரர், இன்னும் சகோதரன் சத்தியத்தை சுமந்தன் போறாரு, சுமந்தன் வராரு, அறுவடை வேலைக்கு போறாரு. அந்த மாதிரி சகோதரர்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கையில் பிரயாசத்தை அவங்களுக்கு என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணோம். தவிர நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்றது தான் சகோதர அன்பை காட்டக்கூடியதா இருக்கு நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அதுக்குன்னு வந்து சில சகோதரருக்கு ரொம்ப பர்சனல் ப்ராப்ளம்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா இப்போ பாருங்க, ரொம்ப உச்சக்கட்ட பிரச்சனை அப்படின்னா, இப்போ பாருங்க, திடீர்னு கோவிட்ல மாட்டிக்கின சகோதர சகோதரிகளுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய சகோதரர்கள் வந்து காசு கொடுத்தாங்க. அது ஓகே, ஏன்னா வேலை இல்லாத சூழல், ஒரு கஷ்டமான சூழல், அதெல்லாம் ஓகே. ஆனா என்ன பிரதானமா நம்மளுடைய பண உதவி எதுக்கு தான் மெயினா இருக்கணும்னு பார்க்கும்போது ஊழியத்துக்கு தான். ஸோ இது வந்து என்ன குறிக்குதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் மேல நம்ம காட்டக்கூடிய அன்பை குறிக்குது நம்ம பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்
21வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அன்பான சகோதர சகோதரிகள். என்னன்னா, ஒருத்தரை இன்னொருத்தர் சந்திக்கிறது. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை வந்து சந்திக்கிறது அப்படின்னா நேரடியா போய் தொடர்பு கொள்றது. ஒருவேளை அப்படி நம்ம நேரடியா போய் தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, இவ்வளவு வருஷமா நம்ம ஆன்லைன்ல நம்ம பார்க்கிறோம், பேசுறோம். ஆனா நேரடியா முகமுகமா சந்திக்கும் போது அங்க நம்மளுடைய சகோதரர்களை தொட்டு பேசி அவங்கள கட்டி பிடிச்சி பிரதர் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க நம்ம கேட்கும் போது உண்மையா நம்ம பார்க்கும் போது அந்த அன்பு என்ன ஆகும்னு பார்க்கும்போது அதிகமா வளரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை நேரடியா சந்திக்க முயற்சி பண்ணும். இது என்ன ஒரு பாயிண்ட் குறிக்குதுன்னு பார்க்கும்போது, நான் அன்பு கூறுறேன், தேவன் அன்பு கூறுறேன்னா எப்படி நான் அன்பு கூறுறேன்? அவரை நம்ம பார்த்துருக்கிறோம் முன்ன பின்ன பார்த்ததில்ல. நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்ம கவனிக்கலன்னா காணாத தேவன் எப்படி நம்ம அன்பு கூற முடியும்? ஸோ அந்த ஒரு விஷயத்த சகோதரர் குறிப்பிட்டு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்னு பார்க்கும்போது அன்பு அதிகரிக்கும் எனக்குரிய ஒரு பாயிண்ட சொல்றாரு. 21வது பாயிண்ட். 22வது பாயிண்ட் ரொம்ப சின்ன பாயிண்ட் தான். என்னன்னா, நம்மளுடைய பேச்சு வாக்குல ஒரு காலமும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை ரொம்ப திட்டுற மாதிரி பேசிடக்கூடாது, ரொம்ப ஹாஷா பேசிடக்கூடாது, ரொம்ப கோபமா அவங்க கிட்ட வந்து நடந்து கூடாது. அதுதான் 22வது பாயிண்ட். 23வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய திராணிக்கு மேல என்ன பண்ணக்கூடாதுன்னா காரியத்தை செய்யக்கூடாது. இதோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம கையில என்ன பலன் இருக்கோ அந்த பலன் நிமித்தம் தான் நம்ம செய்யணும். நம்ம சக்திக்கு மீறி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சகோதர சகோதரிகள் என்ன பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அதுதான் கர்த்தர் சொல்லிக்கிறார். அப்படின்னா நம்மள எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், பிறனை நேசிக்கணும். நம்மளுடைய திராணிக்கு மேல நம்ம ஒருத்தரை நேசிச்சிட்டோம், நம்ம திராணிக்கு மேல ஒருத்தரை வந்து அன்பு செஞ்சுட்டோம்னு பார்க்கும்போது ஒருவேளை அவங்க தடுமாறிட்டா, ஒருவேளை அவங்க நிலைத்து நிக்கலன்னா பிரச்சனை யாருக்குதான்? நமக்கு தான். ஸோ அது கூட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, 24வது விஷயம், பை ரெஸ்பெக்டிங் தேர் லிமிடேஷன். அதாவது நம்மளுடைய சகோதரன் தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா ரொம்ப கேஷுவலா இருந்துடக்கூடாது. சகோதரன் அந்த ஒரு வரம்பை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அதை நம்மக்குள்ள வச்சிருக்கணும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு தெய்வீகமான விஷயம் இருக்கிறதுனால ஒரு காலமும் அந்த ஒரு மாம்சீக விஷயம் இல்ல உலக விஷயம் வந்து வந்துடக்கூடாது. அந்த சகோதரன் என்னக்கூடிய அந்த ஒரு லிமிட்டேஷன் நம்ம எப்பவுமே காத்துக்கொள்ளணும். 25வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த தேவனோட சமூகத்தில் நம்ம தினமும் ஜெபிக்கணும். விசேஷமா எதுக்கு யாருக்கு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்புல ரொம்ப விசேஷமாக சபை மூப்பர்களுக்காக பாருங்க, சபை மூப்பர்களுக்காக நம்ம விசேஷமாக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த மூப்பர் எனக்கூடிய ஸ்தானத்தை தேவன் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எதுக்குன்னு பார்க்கும்போது புதிய சிருஷ்டிகளோட வளர்ச்சிக்கு. இப்ப புதிய சிருஷ்டிகளோட வளர்ச்சிக்கு தேவன் மூப்பர் எனக்கூடியவரை அவர் தேர்ந்தெடுத்து நியமிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி நபர்களை நம்ம காயப்படுத்திட்டா என்ன ஆகும்? ரொம்ப ஈஸியா எல்டர்ஸை நம்ம தாக்கிடுவோம், எல்டர்ஸை நம்ம காயப்படுத்திடுவோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம மறந்துடுவோம், அவங்கள புதிய சிருஷ்டின்னு. சரி, ஏன் நம்ம எல்டர்ஸ் அவங்க பத்தி அவங்களுக்காக விசேஷமா ஏன் ஜெபிக்கணும்? அவங்களுக்கு ஏன் நம்ம விசேஷமா நம்ம அவங்களுக்கு அன்பு காட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மூப்பர் தான் சபையோடைய வழிகாட்டி. ஒரு மூப்பர் தான்
சபையோட வழிகாட்டு அப்படின்னா shepherd of that flock. அந்த சபையோடைய மெய்ப்பன் யாருன்னு பார்க்கும்போது அந்த மூப்பர் தான். இது தேவன் தான், கர்த்தர் தான் அவங்கள என்ன பண்ணிருக்கிறாருன்னா நியமிச்சிருக்கிறாரு. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. They are special targets of adversary. They are special target of the adversary. அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூப்பர்கள் தான் எதிராளியோடைய முக்கியமான டார்கெட். பாருங்க சகோதர சகோதரிகளே, அந்த எதிராளியோட டார்கெட் எப்படி இருக்குன்னா, ஒரு சகோதரன், ஒரு மூப்பர், அவர் சபையை வழிநடத்தும் போது எதிராளியோட தாக்குதல் எப்படி இருக்கணும்னா, அங்க அந்த சபையில இருக்கக்கூடிய ஜனங்க வளரக்கூடாது. சரிங்களா? அப்படி வளரக்கூடாதுன்னா மூப்பரை அடிக்கணும். அப்படி மூப்பரை அடிக்கும் போது என்ன நடக்கும், அந்த மூப்பருடைய ஆபீஸ், அந்த ஒரு வேலை கொடுத்த அந்த ஒரு ஊழியம் தடைப்படும். இல்லைன்னா அந்த மூப்பர் அந்த ஒரு ஊழியத்துல இருந்தே அவர் என்ன ஆவார், வெளியே வருவார். இப்படி வெளியே வந்தது போது ஈஸியா சாத்தான் என்ன பண்ணிடுவான், சபைக்குள்ள அங்க சகல விதமான பிரச்சனைய அவருக்கு செய்வோம். அதனால தான் சகோதர சகோதரிகளே, விசேஷமாக சகோதர அன்புல நம்ம காட்டும் போது ஏன் விசேஷமாக மூப்பருக்கு நம்ம ஜெபிக்கணும், அவங்க மத்தியில நம்ம அன்பா இருக்கணும்னு பார்க்கும்போது, அவங்க நமக்காக நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அவங்க ரட்சிப்புக்கும் அவங்க பார்க்கணும், மற்றவங்களோட ரட்சிப்புக்கும் அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பொறுப்பாளியா இருக்கிறதுனால எதிராளியோட தாக்குதல் அதிகமா யார் மேல இருக்கு, மூப்பர்கள் மேல இருக்கு. அதனால ஒருவேளை ஒரு மூப்பர் மேல யாராவது தவறா பேசிட்டா என்ன நடக்கும்னா, 1 தீமோத்தி 5:19 வாசிக்கலாம். 1 தீமோத்தி 5:19. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாது. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல் பவுல் தீமோத்திக்கு சொல்லும் போது, மூப்பர் ஏதாவது தவறு பண்ணிட்டா அது 2-3 சாட்சி வச்சு நீங்க என்ன பண்ணணும், அது நீங்க செட்டில் பண்ணுங்க. அப்படி சாட்சியே இல்லாத நீங்க பண்ணீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆகும். யாருக்கு? சபைக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால சகோதர சகோதரிகளை, இந்த இடத்துல எதிராளிக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, விசேஷமாக நம்மளை வழிநடத்தக்கூடிய மூப்பர்களுக்காக ஜெபிக்கலாம். அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், அன்பா நம்ம நடந்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 25வது பாயிண்ட். 26வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சகோதர அன்பு சகோதர சகோதரிகள் மத்தியில நம்ம எப்படி காட்ட முடியும் பார்க்கும்போது, நமக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில காரியங்கள் நம்ம இல்லாத நம்மளுடைய இடத்துல மற்றவங்க செய்ய முடியாது. இல்லைன்னா இன்னொரு வார்த்தை என்னன்னா, நம்ம இல்லாத பட்சத்துல அங்க ரொம்ப சிரமமாயிடும். இந்த மாதிரி இடத்துல நம்மளுடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. இது இன்னொரு வகையில நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்புல இதோ ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம எதை செய்தாலும் யாருக்காக செய்யறோம், தேவனுக்காக தான் செய்யறோம். ஒரு சின்ன காரியம் செஞ்சா கூட யாருக்காக தான் செய்யறோம், தேவனுக்காக நம்ம செய்யும் போது நம்ம அதை முழு மனதோட செய்யணும். நமக்கான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணணும், செஞ்சே ஆகணும். இதனால நம்ம பயனடைவோம் பார்க்கும்போது, விசேஷமா நம்ம விசுவாச வீட்டாருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாட்சியா இருப்போம். அவங்களுடைய விசுவாச வளர்ச்சிக்கு நம்ம ஒரு உதவிகரமா இருப்போம். இன்னும் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரி மத்தியில நம்ம காட்டக்கூடிய அன்புல நம்மளுடைய வேலைகள்ல நம்மளுடைய அந்த ஒரு பிரசன்ஸ், நம்மளுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழலே போதும் சகோதர சகோதரிகளுக்கு என்ன ஆகும், ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கறதுனால நமக்கான ஏர்ந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறாம நம்ம செய்யணும். 26வது பாயிண்ட். 27வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னு பார்க்கும்போது, நம்ம சகோதர சகோதரிகளை சந்திக்கும் போது நம்ம ஒரு வைராகியத்தோட காணப்படணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்.
எதை பத்தியான வைராக்கியம் பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாச பற்றியான வைராக்கியம். ஒருவேளை உங்க மத்தியில நான் சந்திக்க வரேன்னா என்னுடைய வைராக்கியத்தை பார்த்து நீங்க வைராகியம் அடையணும், உங்களுடைய வைராக்கியத்தை பார்த்து நான் வைராகியம் அடையணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு பார்க்கும்போது, ஒரு சகோதரான சகோதரியோ நம்ம சந்திக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய வைராகியத்தை எப்படி காட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அடுப்பு கறி அது தக 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 நீ எப்போ எரியும்னு பார்க்கும்போது அது ஒன்னா கூட்டி சேர்க்கும் போது தான் எரியும். அது தனியா போயிடுச்சுன்னா எரியாது. அந்த மாதிரி நம்மளுடைய வைராக்கியம் எப்படி இருக்கணும்னா ஒரு பத்தி எரியக்கூடிய வைராகியம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வைராகியத்துல நம்ம காணப்படும் போது, ஒருத்தரை நம்ம உற்சாகப்படுத்தும் போது என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கோன்னா, கர்த்தர் இயேசுனால நம்ம மீட்டெடுக்கப்பட்டவர்கள்னு உறுதியான ஒரு நம்பிக்கை வரும். அதாவது ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்மள ஒருத்தர் நம்ம சொல்றோம்னா, ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இன்னொரு பைபிள் ஸ்டூடெண்ட்டை பார்க்கும் போது அப்படி அந்த வைராகியம் பத்தி எறியணும். அதனால ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்க்கும் போது நீதிமான் அப்படின்னு உறுதியா நம்பணும். இவங்க கான்சிக்ரேட்டட் அர்ப்பணிச்சவங்கன்னு உறுதியா இருக்கணும். இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அந்த கர்த்தர் இயேசுவோடைய அந்த பலியில உறுதியா நிற்கும் போது, அந்த வைராகியம் உச்சகட்டத்துல இருக்கும் போது, இந்த வைராகியமே நம்மள என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செஞ்சிடும். அப்படின்னா சகோதர சகோதரிகள் மத்தியில காட்டக்கூடிய அன்புல வைராக்கியம் அது ரொம்ப முக்கியம். பிரதர் என்னாலே முடியல பிரதர் அப்படின்னா என்ன பண்ண முடியுங்க? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் கஷ்டம்தான். அதையும் தாண்டி நம்ம வைராகியத்தை நம்ம காட்டக்கூடிய சூழல் எப்ப நம்ம காட்டுவோம்? கஷ்டத்துல மத்தியில தான் நம்மளோட வைராகியத்தை காட்ட முடியும். சாதகம் இல்லாத சூழல் இடத்துல தான் நம்ம வைராகியத்தை காட்ட முடியும். எல்லா சாதகமான சூழல்ல வைராகியத்தை எப்படி காட்ட முடியும்? அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால அந்த மாதிரி சகோதர சகோதரிகள் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் இன்னொருத்தர வைராக்கியமா சத்தியத்துக்காக அவங்க இருக்கும் போது நிற்கும் போது அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது கர்த்தர் இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 18:20 மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, ஒரு 2 கான்செக்ரேட்டட் வைராகியமா இருக்கக்கூடிய கான்செக்ரேட்டட் அங்க இருக்கும் போது கர்த்தர் இயேசு அங்க வராரு. கர்த்தர் இயேசு அங்க வராரு. இந்த பாயிண்ட வந்து நீங்க வச்சுக்கோங்க. இந்த பாடத்தை எழுதின சகோதரர் அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னு பார்க்கும்போது, யாக்கோப்பு இல்லைங்களா, அவர் வந்து அந்த பெத்தேல்ல வந்து அந்த கல்லுல வந்து படுக்கும் போது யாக்கோப்புடைய ஏணி வந்து காணப்படுது. அந்த ஏணியில வந்து பரலோகத்துல இருந்து என்ன ஆகுறாங்க, கீழே ஏறுறதோ இறங்குறதுன்னு ஒரு தரிசனத்தை பாக்குறாங்க. சரிங்களா? இப்ப அந்த தரிசனத்தை பார்க்கும் போது யாக்கோப்பு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. அந்த தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமம் 28:17 நம்ம வாசிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். இது வானத்தின் வாசல் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேராவது 3 பேராவது கர்த்தருடைய நாமத்துல வைராகியமா கூடும்போது கர்த்தரே இறங்கி வராருன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? யாக்கோப்பு சொன்ன மாதிரி அது ஒரு வானத்தின் வாசல் தான் இருக்கும். ஒரு மகா பெரிய இடம் எப்படி இருக்குங்க? ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழல் தான். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இயேசு என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நானே உங்க மத்தியில இருக்கிறேன்னா அது எவ்வளவு வைராகியம் வரும், அது எவ்வளவு எப்படி இருக்கும்? வானத்தில் வாசல். சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தியானிக்கும் போது அன்பானவர்களே, சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்புல நம்மளுடைய வைராக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சத்தியத்து மேல 28வது பாயிண்ட், நம்மளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுலயோ சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்புல என்னன்னு பார்க்கும்போது,
ரோமர் 13:8 நம்ம வாசிக்கலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பாருங்க, அன்பை தவிர வேற எந்த விஷயம் என்ன பண்ணக்கூடாது, கடனா தராதீங்க. இது ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான், ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ் தான் அன்பானவர்கள். நெக்ஸ்ட் கடைசி பாயிண்ட் 29வது பாயிண்ட் நம்ம வாசிக்கும் போது பாருங்க, சகோதர சகோதரிகள் மேல நம்ம காட்டக்கூடிய அன்புல கர்த்தர் இயேசு வந்து அவர் மரிச்சு உயிர் தெழும் போது அப்போஸ்தலன் பேதுரு கிட்ட பேசின வார்த்தை என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா மாத்திரம் இல்ல, என்னை நேசிக்கிறாயா, என் மந்தையை மேய்ப்பாயா, என் மந்தையை மேய்ப்பாயா, என்னுடைய மந்தையை மேய்ப்பாயா. 3 வாட்டி 3 வகுப்பார் பத்தி பேசுறாரு. அந்த இடத்துல 3மே அகாப்பே அன்பு குறித்து பேசுறாரு. ஆனா அப்போஸ்தலன் பேதுரு வந்து அது ஃபிலியோ அன்புன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்புல எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, என் மந்தையை மேய்ப்பாயா. அதாவது சத்திய ஆகாரத்தை வெறும் சபையில இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அது பிரதானமா அவங்க தான் கொடுக்கணும், மாற்று கருத்து இல்ல, அவங்க தான் கொடுக்கணும். ஆனா ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளும் கர்த்தருடைய மந்தைய அவங்க என்ன பண்ணணும், போஷிக்கணும். இதனால என்ன வெளிப்படுதுன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகள் மேல காட்டக்கூடிய அன்பு எப்படி போஷிக்கலாம், ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம பேசும்போது எப்படி போஷிக்கலாம். உதாரணத்துக்கு, நீங்க எனக்கு 2 வசனம் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு 2 வசனம் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு போஷிச்சிங்க, சத்திய ஆகாரத்தை தந்தீங்க. நான் 2 வசனம் கொடுக்குறேன், நான் என்ன பண்ண, உங்களுக்கு சத்திய ஆகாரத்தை போஷிச்சேன். 2 சகோதரிகள் சந்திக்கிறாங்க, இவங்க மன்னா பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, அவங்க வாக்குத்தத்தம் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, இவங்க அவங்கள போஷிக்கிறாங்க, அவங்க இவங்கள போஷிக்கிறாங்க. 2 சகோதரங்கள் மீட் பண்றாங்க, ஒரு ரீப்ரிண்ட் பத்தி அவர் பேசுறாரு, ஒரு சகோதரன் பேசின சப்ஜெக்ட் பத்தி இவர் பேசுறாரு, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் என்ன பண்றாங்க, போஷிக்கிறாங்க. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிதான் என்ன பண்ண முடியும்னா, கர்த்தரோடைய அந்த சொற்களை வந்து சேர்க்க முடியும். வெறும் மூப்பர்கள் 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 மூப்பர்கள்னா அவங்கனால வந்து சப்ஜெக்டை கொடுக்கதான் முடியும், அவங்கனால சப்ஜெக்டை பேசத்தான் முடியும். அதுக்கு மேல அது அசை போடுறது, அதுக்கு மேல டிஸ்கஷன் கொண்டு வர்றது, அதுக்கு மேல வளர்ச்சி அடையிறது யார் கையில இருக்கு, மூப்பர் கையில இல்ல. அவர் வந்து வெறும் சாப்பாடை கொடுத்துட்டாரு, வாங்கி சாப்பிடுறது யாரோட கடமை, ஒரு சகோதர சகோதரிகளோட கடமை. இப்படிதான் ஒருத்தர் இன்னொருத்தரை நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது, வளர செய்யும் போது சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு போஷித்தல், சத்தியத்தோடைய அந்த உரையாடல், அந்த சத்தியத்தோடைய வார்த்தைகள் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து பேசி பேசித்தான் என்ன ஆக முடியும், இந்த புதிய சிருஷ்டி என்ன ஆகும், வளர முடியும். இதுதான் எப்படி, இந்த ஒரு விதத்துல தான் சகோதர சகோதரிகளோட அன்பு என்ன ஆகும்னா வளரும். சகோதர சகோதரிகளே, இந்த 29 பாயிண்ட்ஸ் ஒரு ரொம்பவே சுயத்தை பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு அருமையான பாயிண்ட்ஸா இருக்கு. சகோதர சகோதரிகள் மேல நம்ம எப்படி அன்பு காட்டுறது இல்லை. சரி, இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் மேல நம்ம அன்பு காட்டும் போது என்ன நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, உண்மையான அன்பு இடத்துல தான் சமாதானம் காணப்படும். இப்ப பாருங்க, ஒரு சகோதர சகோதரிகளை நம்ம சந்திக்கும் போது, சபையில அன்போடு அவங்கள சந்திக்கும் போது என்ன நடக்கும்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1வது பாடத்துல, ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குன்னா அந்த பரிசுத்த ஆவியோடைய பிரதிபலன், அது பரிசுத்த ஆவியோடைய வெளித்தோற்றம் தான் ஆவியின் கனினா, இது அன்புல என்ன இருக்கு,
வல்லமை இருக்கு. இந்த அன்புல வல்லமை இருக்கு. அந்த அன்புல அந்த வல்லமை இருக்குன்னா அந்த அன்போ வல்லமையும் தேவனோட 2 குணலட்சணமும் சேர்ந்து நம்ம உண்மையான சுத்தமான இருதயத்துல நம்ம அன்பு காட்டும் போது சமாதானம் கிடைக்கும், மனசுல சந்தோஷம் கிடைக்கும். ஒருவேளை சாத்தான் ஏதாவது ஒரு தீய காரியத்தை நம்ம மனசுல போட்டா கூட இந்த அன்பு என்னக்கூடிய காரியம் இதுல வல்லமை இருக்கிறதுனால அது என்ன பண்ணிடும், அது அழிச்சு போட்டுரும், எடுத்து போட்டுரும். சகோதர சகோதரிகளே, சபையில ஒற்றுமையை உருவாக்கும், சத்தியத்தை நிலைநாட்டும். இன்னொரு வார்த்தை பேசணும்னா ஸ்ட்ராங் டாக்டரின், அந்த ஒரு உபதேசத்துல என்ன ஆகும்னு பார்க்கும் போது அந்த பலமான உபதேசத்துல நிலைத்து நிற்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம்தான், அன்பு என்னக்கூடிய ஒரு விஷயம் மாத்திரம்தான் 1,44,000 பேருக்கு மாத்திரம் தான் இருக்கு. ஆனா இந்த சகோதரன் ரொம்ப வித்தியாசமா பயன்படுத்துற ஒரு வார்த்தைய, இந்த உலகத்துல 1,44,000 பைத்தியங்கள் மாத்திரம் தான். என்ன வார்த்தை பாருங்க, பைத்தியங்கள் மாத்திரம் தான் இந்த உண்மையான அன்புல நிலைச்சு நிற்பாங்க. 1,44,000 பலவீனர்கள் மாத்திரம்தான் இந்த அன்புல நிலைச்சிருப்பாங்க. இந்த 1,44,000 பேரு உலகத்துல புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளிவிட்டவர்கள் தான் இந்த ஒரு உண்மையான அன்புல நிலைத்திருப்பாங்க. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாத அந்த 1,44,000 பேர் தான் இந்த அன்புல வளருவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா பாருங்க, இந்த உலகத்துல பைத்தியமும் ஒன்னும் இல்லாதவங்களும் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களா இப்போ இந்த சுவிசேஷ யுகத்துல யார் இருக்கிறாங்கன்னா நம்ம தான் இருக்கிறோம். அதனால சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக வல்லமை கலந்த இந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்வோட உயர்வு எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு போவோம்னா, அந்த திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள அளவுக்கு தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நம்மளை உயர்த்து நிக்க வைக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:11. கொலோசியர் 1:11. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கின்றோம். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கிற அவரும். பாருங்க, ஒளி உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அந்த தெய்வீக வல்லமை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு இந்த ஒளி உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த தெய்வீக சுபாவம் என்னக்கூடிய அந்த ஒரு நிலையை அவர் கொடுக்கிறாருன்னா, இவங்க அந்த பரிபூர்ண அன்புல அவங்க என்ன பண்ணணும், அந்த நிலை அந்த ஒரு அன்புல அவங்க வளர்ந்து நிரூபிச்சு காட்டும் போது தான் தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த கனம், மகிமை மற்றும் அழியாமை தராரு. சரி அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு சமாதானத்தை உண்டு செய்யும். ஸோ இப்போ நம்ம கடந்து போகக்கூடிய அந்த ஒரு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு இந்த ஒரு பாடம் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கு. ஒருவேளை சில பேரை என்ன நினைக்கலான்னு பார்க்கும்போது, இந்த பாடம் நம்ம பொதுவாக கேட்குற பாடம் தானே, ஒரு நல்ல கேரக்டர் சப்ஜெக்ட், இது எப்படி மெமோரியலுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாடத்தை எழுதின சகோதரர் கடைசியாக அவர் எப்படி இந்த பாடத்தை முடிக்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம தமிழ்ல வாசிக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க வாசிங்க. நாம் நம்முடைய சகோதர சகோதரிக்கான அன்பினை எந்தெந்த விதங்களில் வெளிப்படுத்த விரும்பினாலும் போதும். நாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மத்தியில காட்டக்கூடிய அன்பு எந்தெந்த விதத்துல நம்ம காட்ட விரும்பினா, எப்படி நம்ம எந்தெந்த விதத்துல உங்களை அன்பு கூறணும்னு நான் விரும்பினா பாருங்க, இன்னமாக கர்த்தருடைய சரீரத்தின் அங்கத்தினர்களுக்கு திரையின் இப்பக்கத்தில் எவற்றை செய்ய விரும்பினாலும் அதை விரைவாய் செய்ய வேண்டும். இதுதான் பாயிண்ட். ஒருவேளை நம்ம இன்னும் ஓட்டத்தை ஓடி முடிக்கல,
ஒருவேளை ஒரு சகோதர சகோதரிகள் மத்தியில கசப்பு இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு சகோதர சகோதரிகள் மத்தியில புளிப்பு இருந்துச்சுன்னா, ஒரு சகோதர சகோதரிகள் மத்தியில இன்னும் ஒப்புரவாகலன்னா, இன்னும் நம்ம சாவல, இன்னும் நம்ம 2வது திரைய கடந்து போல, நம்ம என்ன பண்ணோம் வாசிங்க. ஏனெனில் அவர்கள் நீண்ட காலம் இங்கு இருக்க போவதில்லை. ரொம்ப நேரம், ரொம்ப காலம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எங்க இருக்க மாட்டாங்க, இந்த பூமியில நம்ம என்ன பண்ண இருக்க மாட்டாங்க. அவங்க சீக்கிரம் என்ன ஆயிடுவாங்க, 2வது திரையை கடந்து போயினே இருப்பாங்க. ஏன்னா கர்த்தரோடைய அந்த ஒரு 1,47,000 பேர் அந்த சபை அங்கம் முடிவுக்கு வந்துனே இருக்கக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் அவங்க ஓட்டத்தை முடிக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, தேவ கிருபை இருந்தா தான் ஏப்ரல் 11 நம்ம பார்ப்போம். அதனால இப்போ அந்த அந்த மாதிரி கால சூழல்ல இருக்கக்கூடிய நாம் நமக்கான பாடம் என்னன்னா, வாசிங்க. கர்த்தருடைய தலையின் மீது நறுமண தைலமுள்ள பரணியை அடுத்த வாரம் உடைத்து ஊற்றலாம் என்று மரியாள் ஒருவேளை காத்திருந்தார்களானால், பாருங்க, இங்கதான் யார் வராங்கன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவோடைய கடைசி வாரத்துல, அவர் மரிக்க போகிற கடைசி வாரத்துல அந்த மரியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்லத தைலத்தை ஒடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஊத்திட்டாங்க. ஒருவேளை ஊத்தாம விட்டுட்டு இருந்தா என்ன இருக்கும், வாசிங்க. காத்திருந்திருப்பாளானால் அவர் மீது ஊற்றுவதற்குரிய வாய்ப்பு அவளுக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும். பாருங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு மேல அந்த தைலத்தை ஊத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாத போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கண் முன்னாடி உயிரோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்துக்கள் அவங்க எப்போ அவங்களுடைய ஓட்டத்தை முடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே நாம் மரியா வகுப்பாரா போயிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவங்களுக்கு காட்டக்கூடிய அன்பு, அவங்களுக்கு ஊத்தக்கூடிய அந்த பரிமள தைலத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், ஊத்திடலாம். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அவர் உடனே சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போனார். எழுத்தாளர் ஒருவர் கூறும்போது, உங்களுடைய நண்பர்கள் மரிப்பது வரையிலும் அன்பும் இரக்கமும் உள்ள உங்கள் வெள்ளைக்கல் பரணியை முத்திரையிட்ட நிலையிலே வைத்து விடாதீர்கள். பாருங்க, இப்ப என்ன ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம செய்யக்கூடிய கடமை, நம்ம காட்டக்கூடிய அந்த அன்பு சகோதர சகோதரிகள் மேல ஏற்ற நேரத்துல ஏற்ற சமயத்துல நம்ம காட்ட தவறிட்டா, அந்த ஒரு வெள்ளைக்கல் பரணிய, அந்த சுகந்த வாசனையா இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிமள தைலத்தை அவங்க சரியான நேரத்துல அவங்க ஊத்திட்டாங்க. ஊத்தி ஒருவேளை தவறிட்டு இருந்தா, முத்திரை போட்டு வச்சிருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த வாரம் பார்க்கலான்னு அவங்க தவறி இருந்தா என்ன இருக்கும், வாசிங்க. அவர்கள் இறந்து போன பின்னர் அவர்களது சவப்பெட்டிக்கு நீங்கள் வைக்கும் மலர்களால் அவர்கள் உயிரோடு இருந்தபோது பாடுகளாலும் துன்பங்களாலும் நிறைந்திருந்த அவர்களது பாதைக்கு எந்த ஆறுதலாகிய மனத்தையும் வீச முடியாதே. பாருங்க, இப்ப அந்த வெள்ளைக்கல் பரணிய உடைச்சு சாவுப்பெட்டி மேல ஊத்துனா ஏதாவது அந்த ஒரு வெள்ளைக்கல் பரணியோட வாசம் கிடைக்குமா? இல்ல இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு சென்ட் நம்மளால உணர முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஒரு மரியா அவங்க செஞ்ச அந்த ஊழியம். கர்த்தர் இயேசு சொன்னார், என்னாலும் எப்பொழுதும் அது என்ன ஆகும்னா, எப்பெல்லாம் கர்த்தர் இயேசுடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுவோமோ இந்த அம்மாவுடைய ஊழியத்தையும் நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நமக்கான ஒரு பாயிண்ட் என்ன எடுக்கலாம்னா, இப்போ நம்ம மத்தியில கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க, இப்போ நம்ம மத்தியில மரியா போல நம்ம மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவற விடக்கூடாது. வாசிக்கலாம் இந்த ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஏதோ ஒரு அங்கத்தினனுக்கு இன்று கடைசியான அன்பின் ஒரு வார்த்தையை பேசும் அல்லது உதவியை செய்யும் சாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலாம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். ஒருவேளை ஒரு சகோதரன சகோதரியோட கடைசி நாள் இன்னைக்கு தான் இருக்கும், சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க கிட்ட நம்ம பேச முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்க கிட்ட பேசவே முடியாது. வாசிங்க. கிடைக்கலாம். ஆகையால் தாமதிக்காதீர்கள். நம்மில் கிரியை செய்து கொண்டிருக்கும் இந்த மகத்துவமான தேவனுடைய வல்லமைக்கு நம்மை நாம் முழுமையாய் ஒப்பு கொடுத்து
பரிசுத்த ஆவியின் கனியாகிய அன்பை அதிகமாய் கொண்டுருவோமாக. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய கடைசியான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய பரிசுத்த ஆவி கலந்திருக்கக்கூடிய அந்த அன்பை நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில என்றென்றும் நம்ம என்ன பண்ணலாம், காத்து அதாவது அந்த ஒரு அன்பை நம்ம பிரதிபலிச்சு அவங்க மேல அந்த அன்பை காட்டி நம்மளுடைய ஓட்டத்தை ஓட முயற்சி செய்யலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு சின்ன ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கலை நம்ம பார்க்கலாம், வாசிங்க. நினைவுகூரும் புக்கு 2743 ரீப்ரிண்ட். தேவனிடத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு உண்மையான பிள்ளைகளும் வெள்ளைக்கல் பரணி போன்று தங்களுடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, விசேஷித்த நறுமணம் வீசும் தைலம், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் மிக விலையேற பெற்றதுமான நறுமணங்களை பெற்றிருக்க வேண்டும். இருதயத்திற்குள் இவ்விஷயங்கள் உடனுக்குடன் சேகரிக்கப்பட முடியாததினால் இவைகள் விலையேற பெற்றவைகளாகும். ஆகவே தேவனுடைய பரிபூர்ணத்தால் முழுமையாய் நிரப்பப்படுவதற்கு நீடிய பொறுமை தேவைப்படுகிறது. சொல்லர்த்தமான பரணியின் முத்திரையை உடைப்பதற்கு முன்பால் முத்திரை உடைத்த பின்னர் உள்ளிருந்த தைலம் வெளியே ஊற்றின பிற்பாடே அதற்குரிய நறுமணம் வெளிப்பட்டது. இக்காரியம் போன்றே நம்முடைய இருதயத்தின் விஷயம் காணப்படுகின்றது. ஆனால் நம்முடைய இருதயங்களிலிருந்து இத்தைலங்கள் தொடர்ச்சியாய் பொழிந்து கொண்டிருந்தாலும் இருதயத்திற்குள் அதன் அளவு பெருகிக் கொண்டே இருக்கின்றது என்னும் விஷயத்தில் நம்முடைய இருதயங்கள் மரியாடருடைய சொல்லர்த்தமான பரணியை போல் இருப்பதில்லை. சொல்லர்த்தமான பரணியின் முதிரை உடைக்கப்பட்டு தைலம் வெளியே கொட்டும் போது பரணிக்குள் இருக்கும் தைலத்தின் அளவு குறைகிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தின் விஷயத்தில் இப்படி இருப்பதில்லை. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம அன்பு காட்ட பரிசுத்த ஆவியில நம்ம என்ன ஆகுறதுன்னு பார்க்கும்போது குறைஞ்சு போகிறதுல, அது தொடர்ந்து அது என்ன ஆயிட்டே இருக்கும்னு பார்க்கும்போது அது தொடர்ந்து வளர்ந்துனே இருக்கும் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாட்கள்ல விசேஷமாக கர்த்தருடைய அந்த பந்திக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது இந்த ஆவியின் கனியாக இருக்கக்கூடிய அன்பு எனக்கூடிய குணலட்சணம் ரொம்பவே பிரதானம். அதை விட பிரதானம் சகோதர சகோதரிகள் மேல நம்ம காட்டக்கூடிய அன்பு. அந்த அன்புல வல்லமை இருக்கு, தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால இதை நம்ம தொடர்ந்து பயிற்சி பெற தேவன் தாமே நம்மளுக்கு கிருபை பாராட்டுவார். பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.